ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் கரூரில் வந்துங்க காவேரி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஃபர்னிச்சர்ஸ் தாங்க. அவங்க வந்து ஓவிய போட்டி வச்சுருந்தாங்க ஆகஸ்ட் 15க்காக. ஸ்கூல் மூலியமாக எல்லா ஸ்கூலும் வந்து கலந்துக்கணுங்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. நாங்களும் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தோம். இப்போ பண்ணிவிட்டு இன்றைக்கி தான் வச்சுருந்தாங்க. போய் ஃபஸ்ட்டு வந்து டோக்கன் போட்டோம். அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில் பிஸ்கட்டும் கொடுத்தாங்க. ஃபோட்டோ எடுக்கிறவங்க முன்னாடி வந்து ஃபோட்டோ எடுத்தாங்க. அதுக்கப்புறம் எந்தெந்த ஃப்ளோரில் எப்படி உட்காரணுன்னு அந்த இது போட்டிருந்தாங்க. பாத்ரூம் முதற்கொண்டு எங்கே இருக்குன்னு ஒட்டியிருந்தாங்க. அப்புறம் பேரண்ட்ஸ்லாம் வந்து அந்த நம்ம குழந்தைங்களெல்லாம் வந்து கூட்டிகிட்டு வந்து அவங்க எந்த சீட்டு அவங்க வந்து ஒரு ஹால் மாதிரி ஃபஸ்ட்டு ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் எல்லாமே விட்டுருந்தாங்க. அங்கே நம்மளே போய் நம்ம குழந்தைகளை வந்து உட்கார வச்சு அவங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட்டு நம்மளே பண்ணிக்கலாங்க. அந்த மாதிரி ஒரு வசதியாக தான் அவங்க வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உள்ளார போனோடனே குழந்தைங்களும் ஆசையாக சேரில் உட்காந்து அதெல்லாம் இந்த அவங்கவுங்க பிடிச்ச இடத்துல உட்காந்து அவங்களுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு நம்மளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேலே ஃப்ளோரில் போய் உட்காந்துக்கலாங்க. அங்கே உட்காந்துக்கு ரெஸ்ட் எடுத்துக்கலாங்கிற மாதிரி வெயிட் பண்ண சொன்னாங்க. அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு நீங்கள் அவங்க பார்த்தீங்கன்னா பேப்பர்ஸ் எல்லாமே அவங்களே கொடுத்துட்டாங்க. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் மாடியிலைங்க, கீழே வந்து தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து அவங்களாம் இருந்தாங்க. அந்தந்த பேரண்ட்ஸ் வந்து அங்கேயே உட்கார வச்சுருந்தாங்க. அவங்க முடித்து ப்ரைஸ் வாங்குற முடியுமே நாங்கள் வந்து அங்கேயே இருக்கலான்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் குழந்தைங்க வந்து எவ்வளோ கம்ஃபர்டபுளாக உட்காந்து அந்த இதில் அழகாக உட்காந்து வரைஞ்சிருக்கிறத நீங்கள் பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. வந்து குழந்தைங்களுக்கு தண்ணி பிஸ்கட்டு எல்லாமே அலோட் பண்ணியிருந்தாங்க. அந்த குழந்தைங்க வந்து வரையும் போது கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணணுன்னு ப்ரோக்ராம் மாதிரிலாம் கூட வச்சுருந்தாங்க. பேரண்ட்ஸ்க்கு வந்து போர் அடிக்கக்கூடாது அப்படின்னு பேரண்ட்ஸ்க்கு 2-3 ப்ரோக்ராம்ஸ் மாதிரி கேம்ஸ் மாதிரி பேச்சு இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தைங்கள வந்து அவங்களே வரையணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு காப்பி கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்க மெமரியில் என்ன ஓடுதோ அதை வரையணும் அப்படின்னு. எங்கள் காசிகாவுக்கு வந்து என்ன தலைப்புன்னு பார்த்திங்கன்னா மை ட்ரீம்ஸ் இந்தியா அந்த தலைப்பு கொடுத்துருந்தாங்க. ஆனால் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th முடியுமே அந்த தலைப்பு தான். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்தந்த குழந்தைங்களுக்கு கேட்ட வரைக்கும் என்னென்ன எப்படி அவங்க மனசில் என்ன தோணுதோ யாருமே ஹெல்ப் பண்ணக்கூடாது. ஆனால் அவங்களும் என்ஜாய் பண்ணி நல்லா வரைஞ்சாங்க. மைண்டில் என்ன ஓடுதோ அதை வரையணுங்க. அதுதாங்க இந்த இது வந்து ட்ராயிங் காம்படிஷனு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து வரைஞ்சி முடிச்சுட்டு நாங்கள் அது மூலியமே வெயிட் பண்ணி இருந்து கூட்டிகிட்டு கையோடையே ஃபஸ்ட்டு ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் தேர்ட் ப்ரைஸுன்னு அது என்னென்ன ப்ரைஸ் இருக்குதோ அப்பயே அனௌன்ஸ்மெண்ட்டுங்க கண்ணுக்கு முன்னாடியே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி அவங்களுக்கு அப்பயே ப்ரைஸ் கொடுத்து எல்லா குழந்தைங்களுக்கும் பார்த்திங்கன்னா கிஃப்ட்டுங்க. ஒரு சர்டிஃபிகேட்டு கூப்பன் கார்டு 2500 கூப்பன் கார்டு கொடுத்துருக்காங்க. அங்கே ஃபர்னிச்சர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணோம்னா 2500 வந்து டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம். என்னென்னா 25,000 வந்து பர்ச்சேஸ் பண்ணால் கிஃப்ட் கூப்பன் மாதிரி கொடுத்துருந்தாங்க. சர்டிஃபிகேட்டு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் மாதிரிலாம் போட்டு கொடுத்துருந்தாங்க. வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு கிஃப்ட்டு ஒன்று கொடுத்துருக்குறாங்கங்க. அந்த கிஃப்ட்டு வந்து எல்லா குழந்தைங்களும் காலையிலேருந்து எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th 6th 10th முடிய வச்சுருந்தாங்க. எல்லாத்துக்குமே கிஃப்ட்டுங்க. வந்தவங்க எல்லாத்துக்குமே கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா எந்த குழந்தைங்களும் வெறுங்கையோடு போகக்கூடாதுன்னு அவங்க அந்த கான்செப்டில் வந்து பார்த்திங்கன்னா கிஃப்ட்டு கொடுத்துட்டாங்க முன்னாடியே ஃபஸ்ட்டு. அது உங்களுக்கு வீடியோவில் கடைசியில் வரும். எங்கள் வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, இது நல்லா தான் நாங்கள் எடுத்திருக்கோம் அப்படின்னா ஒரு லைக்கு சப்ஸ்கிரைபு எங்கள் வீடியோவுக்கு பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் எங்கள் வீடியோவை. அதே மாதிரி அங்கே வந்து இருந்தவங்களுக்கெல்லாம் ப்ரைஸ் மாதிரி கொடுத்துட்டு அப்பயே வந்து சர்டிஃபிகேட் பேக் கொடுக்கறதெல்லாம் பார்க்க ஒரு பை போட்டு நீட்டாக குழந்தைங்கள அந்த கிளாஸ் வாரியாக கூப்பிட்டு மேடையில் ஏற்றி ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து பேக்கோடு கொடுத்துருப்பாங்க. நீங்களும் பார்க்கலாம் இந்த வீடியோவில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேர்டு ப்ரைஸ்லேருந்து அனௌன்ஸ்மெண்ட் போட்டிருப்பாங்க. செகண்ட் ப்ரைஸ் ஃபஸ்ட் ப்ரைஸு அதுக்கப்புறம் குழந்தைங்கள டான்ஸ் ஆட வச்சு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பண்ணியிருப்பாங்கங்க. பார்க்கவே சூப்பராக இருந்தது. நீங்கள் வீடியோ கடைசி முடி பாருங்கள். நான் சொன்ன மாதிரியே இருக்கும். நம்மளுக்கு ஒரு ஆசையாக இருந்தது. இன்றைக்கி ஃபுல்லாக நாங்கள் என்ஜாய் பண்ணோங்க.
நாங்கள் வந்து நல்லா என்ஜாய் பண்ணோங்க. எந்த குறைபாடுமே அவங்கள சொல்ல முடியாது காவேரி ஃபர்னிச்சருக்கு. நான் வந்து என்னோடய பர்சனலாக நல்லா பிடிச்சிருந்ததுனால காவேரி ஃபர்னிச்சர் அவங்களுக்கு வந்து ரொம்ப நன்றின்னு நான் சொல்கிறேங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. ஃபேமிலியோடு நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணோம். தேங்க்யூ. சிக்ஸுக்கு அப்புறம் 5 வச்சுக்கலாமா? 6 5 4 3 2 1. The third prize winner goes to Riya Arun. ஒரு பலத்தை கையில் போட்ட ரியா அருணை வெல்கம் பண்றோம். The third prize and the whole day வாங்கிட்டு போகிறது 5th standard student Riya Arun. வெல்கம் கொடுக்கலாம் ரியா அருணுக்காக. Parents, please Riya Arunோட parents ஸ்டேஜ்க்கு வரணும். Please I welcome all Riya Arunோட parent. எங்களுக்காகவே ஸ்டேஜ். Thank you for the participation. ரொம்ப மனது கையில் கொடுக்கலாம். சரி ஓகே. எல்லாரும் மியூசிக் எப்போ சொல்றீங்க? Second prize of the drawing event Pratika M. The student from Amrita Vidyalaya is going a second prize. Pratika M. Pratika M getting a second prize from Amrita Vidyalaya. Congratulations Pratika. ஒரு பலத்தை கைதட்டி கொடுத்துடலாம் பிரதிகாக. I call upon a parent to on the stage. அவங்க ஒரு ஸ்டடி டேபிள் படிக்கும் போது ஜாலியாக ஹாப்பியாக உட்காந்து படிக்கிறதுக்காக அழகான உடன் ஸ்டடி டேபிள் அவங்களுக்கு ப்ரைஸாக கிடைக்குது. அவங்க ஒரு ஸ்டடி டேபிளோட எனக்கு வீட்டுக்கு போவாங்க. இதுல இருந்து சென்டர் மார்க்ஸ் வந்துருமா? 7 ஸ்டாப் 6 5 4 The first prize is going to go to P.S. Sandvika. I request you calling P.S. Sandvika. The first prize, last but not least, அவருக்கு இந்த பரிசை வாங்கிட்டு போறாங்க. P.S. Sandvika. மாஸ்கிட்டே போட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்காங்க அவங்க எடுத்துட்டு போறாங்க. Congratulations Sandvika. ஒரு பலத்த கைதட்டல். Congratulations to P.S. Sandvika.